மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த முகாந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்க கர்த்தர் ஒரு கருவியாக பயன்படுத்தின மகள் சலோமியை நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்த்துகிறேன். டிசிபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்கிறதான வாலிபர்கள் மத்தியிலே நடக்கிற ஊழியத்தை மிக அருமையாக நேர்த்தியாக செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த ஊழியத்திலே என்னுடைய வாலிப மகளும் இணைந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு யவன சந்ததி அழகாக உருவாகி கொண்டிருக்கிறதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் பகுதியிலே கர்த்தருக்காக சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் அழைக்கப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு கருவியாக என்னை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். அடியாளுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஊழியத்தின் பெயர் முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் என்பது. இந்த ஊழியத்தின் மூலமாக கூகுள் மீட் மூலமாக அதிகாலை ஜெபங்கள் நடைபெறுகிறது. வாரத்தின் சில நாட்களிலே காலை மாலை ஜெபங்கள் உண்டு, வேத பாட வகுப்புகள் உண்டு. அடியாளை ஒரு கருவியாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி வருகிறதற்காக நான் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிறிய அறிமுகத்திற்காக இந்த காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். எவ்வளவேனும் அவர் மகிமைப்பட வேண்டும், எவ்வளவேனும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எல்லா துதி கன மகிமையை அவர் ஒருவருக்கே, இயேசு என்கிற நாமத்திற்கே நான் செலுத்துகிறேன். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி பயபக்தியோடு கூட ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒரு முகாந்தரத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்ற வாக்கின்படியாக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, இயேசு என்கிற நாமத்தை துதிப்பதற்கு எங்களை ஒரு மனதோடு ஒன்றாக கூட்டி ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒன்றாக ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை துதிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே எங்களை ஒருமித்து கூட பண்ணினீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கெல்லாம் தேவ நாமம் உயர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து அந்த ஸ்தானத்திலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக நீர் காணப்படுகிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே வார்த்தை என்கிற மன்னாவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் பலன் அடைகிறோம், எங்கள் ஆவியிலே நாங்கள் பலப்படுகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படுவதாக, சுயம் என்னிலே வெளிப்படாதபடி தேவரீர் மறைத்து ஆட்கொள்வீராக. கர்த்தருடைய கிருபைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையுள்ள திருவசனத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த விதமான வேற்று சிந்தனைகளும் வராதபடி இருதயத்தை ஆளுகை செய்வீராக. லீதியாள்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக, எங்களுடைய செவிகள் விருத்த சேதனம் அடைவதாக. இந்த ஆண்டவரே ஜெபத்திற்கு விரோதமாக, இந்த ஜெப கூடுகைக்கு விரோதமாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு விரோதமாக ஆண்டவரே வசனத்தை பிடுங்கும்படி நிற்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்பாலே போய் என்று அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். தேவ நாமம் உயர்த்தப்படுவதாக. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த மாலை வேளையிலும் உங்களோடு கூட இணைந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வார்த்தை எந்த தலைப்பின் கீழ் அப்படின்னு சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த தலைப்பை ஆவியானவர் எனக்கு இன்றைக்கு மதிய வேளையிலே இந்த வார்த்தையோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். இங்கே ஆவியானவர் ஒருவரே என்கிறதான வார்த்தையின்படி சகோதரன் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக அதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ கொஞ்சம் பேர், சிலர் மாத்திரமே. உண்மைதான், ஆண்டவர் அநேகரை தெரிந்து கொள்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர். ஆனால் அவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய அந்த அழைப்புக்குள்ளாக அவருடைய சித்தத்தை செய்து அதை செய்து முடிக்கிறவர்களாக, கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை அவர்கள் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர்களாக, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, அந்த பரிசுத்த அழைப்பிலே நிலைத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வாசல் அது விசாலமானது, அதன் வழியாய் அநேகர் போய் நரகத்திற்கு நேராக விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கடைசி நாட்களிலே கண்கூடாக நாம் அந்த காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் அது குறுகலான பாதை, உபத்திரவம் நிறைந்த பாதை, கண்ணீர் நிறைந்த பாதை, கலக்கங்கள் நிறைந்த பாதை. ஆனாலோ அந்த பாதையில் போகிறவர்கள் திசை கெட்டு போவதில்லை. பேதியர்களாக இருந்தாலும் அவர்கள் வழி மாறி போவதில்லை. இந்த மாலை வேளையிலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் சில காரியங்களை
மக்கள் வைக்கிறார்கள். சில காரியங்களுக்கு சில தெரிந்தெடுப்புகள் காணப்படுகிறது. ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காரியங்கள் நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கணும், அப்போ தான் இந்த வேலை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறதான சில காரியங்கள் உண்டு. இந்த உலகம் ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறது. ஆனால் பரலோகத்தின் தெரிந்தெடுப்பும் இந்த உலகத்தின் தெரிந்தெடுப்பும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வேறு வேறு வகையான பாதை. இந்த உலகம் பார்ப்பது போல் அல்ல, ஆண்டவர் பார்க்கிற பார்வையே வேறு. இந்த உலகம் யாரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா, பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும். கரெக்டாக இருக்கிறவங்கள, தகுதியாக இருக்கிறவங்கள, அவர்களை தான் இந்த உலகம் தேர்ந்தெடுக்கும். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டாரா? அவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிற தேவன், அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிற தேவன், இழிவானவைகளை தெரிந்து கொள்கிற தேவன். தெரிந்து கொண்ட தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அப்படியே வைக்காமல் அவர்களை எல்லாம் அழைத்து தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அவர்களை அப்படியே அழகாக உருவாக்கி ஜொலிக்க வைப்பது தான் அவருடைய வேலை. அவர் அப்படிப்பட்ட தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவருடைய தெரிந்தெடுப்பு ஆச்சரியமானது. நாம் ஆச்சரியப்படும்படியான தெரிந்தெடுப்புகள் வேதம் முழுக்க நம்ம பார்க்கிறோம். அவருடைய தெரிந்தெடுப்புகளால் பரிசுத்த வேதம் ஜொலிப்பதை நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த வேதத்தை எடுத்துக்கொண்டு அந்த வேதத்திலே நம்ம நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய தெரிந்தெடுப்புதல் அது ஆச்சரியமானது. நம்முடைய கண்களை அது ஆச்சரியத்தால் நம் புருவங்களை உயர்த்த வைக்கும். அந்த அளவுக்கு ஆச்சரியமான தெரிந்தெடுப்புகள் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது, நம்மை போல் அல்ல. அதனால தான் சாமுவேல் அங்கே ஈசாயின் வீட்டுக்கு போய் ஒவ்வொருவராக தன் முன்னே கடந்து போக செய்தபோது சம்மாவை பார்த்து ஒவ்வொருவராய் அபினதாபை பார்த்து இவன் தானாக்கும் என்று உணர்ச்சி வேகத்தால் கேட்டபோது, ஏனென்றால் அவர்களெல்லாம் மிலிட்ரி, அங்கே சவுலோட மிலிட்ரியில் அவங்க அந்த இராணுவ படையிலே அவர்கள் மிகவும் பலசாலிகளாக இருந்திருக்கக்கூடும். கண்களுக்கு மிக அழகாக நேர்த்தியாக இருந்திருக்கக்கூடும். சவுலை தள்ளின பிற்பாடு அங்கே தெரிந்தெடுப்புதல் நடக்கிறது. அங்கே சாமுவேலுடைய புருவங்கள் ஆச்சரியத்தால் உயர்கிறது. இவன் தானாக்கும். ஆனால் ஆண்டவர் அங்கே சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன் சாமுவேலே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், சரீர வளர்ச்சியை பார்க்காத, உருவத்தை பார்க்காத. நான் தேர்ந்தெடுத்த ஒருவன் வருவான். அவன் யார் தெரியுமா? ஆடுகளின் பின்னே அலைகிறவன், பாட்டு பாடிட்டு சுதந்திரமாக சுற்றி திரிகிறவன், ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் வந்தது என்று சொல்லி அசால்ட்டாக அதை எல்லாவற்றையும் பீறி போடுகிறவன். அவன் நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். அவனுக்கு ட்ரெயினர் யாருமே கிடையாது, நான் தான் ட்ரெயினர். அப்படியே பாட்டு பாடிட்டே அசால்ட்டாக கரடி அவன் பீறி போடுவான், சிங்கத்தை பீறி போடுவான். நாளொன்று வரும், அந்த நாள் அவன் நிற்பான். ஒரு முகாந்திரத்தை நான் உண்டாக்குவேன். அவன் மிகப்பெரிய கோலியாத்தை அசால்ட்டாக வீழ்த்தி போடுவான். கையில் ஒன்றும் இல்லை, இயேசு என்கிற நாமம் மட்டும்தான். கூழாங்கல்லாலே வீழ்த்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நான் அவனுக்குள்ளே வைத்திருக்கிறேன். அவன்தான் தாவீது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கேன். கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த இணைப்பிலே இருக்கிற நாம் ஒவ்வொருவரையும், ஒருவேளை நம்ம பிசிக்கலாக நம்ம கண்ணுக்கு கண் பார்க்க முடியாமல் இருக்கலாம். இந்த கூகுள் மீட் வாயிலாக அநேக சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவ ஆவியானவர் நம்மை இணைத்திருக்கிறார். நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த உலகம் உங்களை பார்க்கிற பார்வை வேற, இந்த உலகத்தின் மக்கள் உங்களை பார்க்கிற பார்வை வேற. இன்னும் சொல்ல போனா ஏன் உங்கள் குடும்பம் உங்களை பார்க்கிற பார்வை வேற. தாவீது அப்படிதான் பார்த்தாங்க. சாமுவேல் வராரு, இவனெல்லாம் எங்க சூஸ் பண்ண போறாங்க, நீ போப்பா ஆடு மேய்க்கிறதுக்கு, நீ போய் ஆடு மேய்ச்சிட்டு வா. சகோதரர்கள் பார்வை அப்படிதான். உன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த கொஞ்ச ஆடுகளை, அவனை நம்பி பெரிய ஆடுகளை எல்லாம் கூட கொடுக்கல, பெரிய மந்தையெல்லாம் கூட கொடுக்கல. உன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் நீ விட்டு வந்தாய்? உன்னுடைய அகங்காரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அழகா அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக தாவீதை உயர்த்தினார். அப்படிதான் தெரிந்து கொள்ளுதல். இந்த உலகத்தின் பார்வை நம்மை குறித்து அப்படி இருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வை ஆச்சரியமானது. இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். 1 நாளாகமத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது. 1 நாளாகமத்திலே பாருங்க, அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. ஆண்டவர் ஒரு குரூப்பை பார்த்து சொல்கிறாரு,
அவர்களை பார்த்து சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 நாளாகமத்திலே 17வது வசனத்திலே 1 நாளாகமம் 17வது வசனத்தில் 17வது அதிகாரத்திலே அவர் கூறுகிறார் 1 நாளாகமம் 16:12 1 நாளாகமம் 16:12 அவர் கூறுகிறார், அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நானே படிக்கிறேன் சிஸ்டர், யாக்கோபின் புத்திரரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாரா? இஸ்ரவேலின் சந்ததியா? யாரா? யாக்கோபா. யாக்கோபை பாருங்க, யாக்கோபு ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். யாக்கோபு யாரு? யாக்கோபு அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னால் எத்தன், ஏமாற்றுக்காரன். அதனால தான் என்ன நடக்குது இங்கே? வசனம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தாசனாகி இஸ்ரவேலின் சந்ததியே என்று எழுதப்பட்டதற்கு பிற்பாடு அவருடைய வார்த்தை வருகிறது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. ஏன் அங்கே யாக்கோபின் புத்திரரே? நம்ம செய்திக்கு ஆதாரமான வசனம் இது. 1 நாளாகமம் 16:12. ஏன் அந்த வார்த்தை வருகிறது? அதுதான் நீங்கள் மாற்றிட்டீங்கல்ல ஆண்டவரே, இஸ்ரவேலாக மாற்றிட்டீங்கல்ல, எத்தனா இருக்கிறவன, ஏமாற்றுக்காரனாக இருக்கிறவன நீங்கள் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம் கொள்ளும் இஸ்ரவேலாக நீங்கள் மாற்றிட்டீங்கள, அப்புறம் எதுக்கு மறுபடியும் நீங்கள் இஸ்ரவேல்னு சொல்லிட்டு யாக்கோபுன்னு சொல்கிறீங்க என்று சொன்னால், அங்கே தான் ஒரு ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒளித்து வைக்கிறார். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததி, நீ என்னுடைய தாசன், இஸ்ரவேலே நீ என்னுடைய தாசன் என்று ஆண்டவர் சொல்லுவார். பின்னாடி நீ யாராயிருந்த தெரியுமா? யாராயிருக்கும் போது உன்னை நான் தெரிஞ்சு கொண்டேன் தெரியுமா? உன்னை தான் நான் தெரிஞ்சு கொண்டேன். ஏசா யாக்கோபு 2 பேத்துல ஆண்டவர் செலக்ட் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் அந்த குணசாலியை, அந்த கூடார வாசிய. சில காரியங்கள் அவனுக்குள்ளே இருந்தது, சில நிராகரிக்க வேண்டிய சில காரியங்கள் இருந்தது. தகப்பன் கூட நிராகரிக்கும் அளவிற்கு அம்மாவு மேலே தான் ரொம்ப அவங்க 2 பேத்துக்குள்ளே தான் ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. அவங்க 2 பேத்துக்குள்ளே தான் கரெக்டாக. ஏன்னா இவன் குணசாலி, கூடாரவாசி. ஒரு வேளை அம்மாவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்க கூடும். அங்கே ஏசா சமைச்சிட்டு வருது, வேட்டையாடி சமைச்சிட்டு வருது, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஏசாவை ஈசாக்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் தெரிஞ்சு கொண்டது யார் அப்படின்னு சொன்னால் யாக்கோபை தெரிஞ்சு கொண்டாராம். வசனம் சொல்லுகிறது, மிக அழகாக சொல்லுகிறது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. யாக்கோபின் புத்திரர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கோத்திர பிதாக்கள் அங்கே பிரிகிறது, கோத்திர பிதாக்களை ஆண்டவர் அங்கே பிரிக்கிறார். அப்போ பாருங்க, அந்த வசனத்திலேயே ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்கும் பாருங்க. வேதத்தின் ஒவ்வொரு கார்புள்ளிகளும் நிறுத்தற்குறிகளும் ஆச்சரியக்குறிகளும் மிக முக்கியமானவை. அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி நிறுத்தி பார்க்கணும். எதற்கு இங்கே ஆச்சரியக்குறி போடப்பட்டிருக்கிறது? அங்கே ஆவியானவர் அந்த ஆச்சரியத்தால் நாம் வியந்து பார்க்கும்படி அந்த ஆச்சரியக்குறியை வைத்திருக்கிறார். தமிழிலே பாருங்க, எப்போவுமே தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு மொழி. அதில் அந்த கார்புள்ளிகள், அரைக்கால் புள்ளி, அந்த நிறுத்தற்குறிகள், அந்த ஆச்சரியக்குறிகள் மிக முக்கியமானவை. அதற்கு பின்னாடி சில காரியங்கள் இருக்கும். இது வந்துச்சுன்னா இது அப்படின்னு சொல்லி சில காரியங்கள். அப்போ இங்கே ஆச்சரியக்குறி போடப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னா, நீ இஸ்ரவேலின் சந்ததியை உருவாக்க யாக்கோபா இருந்த காலத்திலே ஆண்டவர் உன்னை அழகாக அழைத்து அழகாய் உன்னை பிரித்தார் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரர். அதனால தான் அவருடைய தெரிந்தெடுப்பு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சில சீக்ரெட்டெல்லாம் வச்சுருப்பார். எல்லாருக்கூடையும் சில காரியங்களை பேசுகிறதில்ல. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு மட்டும் பாருங்கள் சில ஸ்பெஷாலிட்டி கொடுப்பார் ஆண்டவர். சில சிறப்பான காரியங்களை கொடுப்பார். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான காரியங்களை கொடுப்பார். என்ன அந்த காரியங்கள்? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று நாம் படிக்கிறோம் நிருபங்களிலே, நமக்கு புதிய ஏற்பாட்டிலே உண்டு. ஆனாலும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டத்துக்கு மட்டும் சில காரியங்கள் இருக்கிறது. அது மிக உண்மையான காரியங்கள். இதற்கு ஆதாரமாக வசனம் இருக்குதுங்களா சிஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. சங்கீதம் 89 3-4 வசனங்களை பாருங்கள். சங்கீதம் 89 3-4 வசனங்கள் எடுத்தவங்க நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் வாசிக்கிறேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தோட ஆண்டவர் என்ன வைக்கிறாராம்? உடன்படிக்கை வச்சுக்கிறாராம். உடன்படிக்கை என்பது என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை குறித்ததான 2 பேர் செய்து கொள்கிறதான ஒரு காரியம். அதுக்கு பேர் உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இது இப்படி இருக்கணும், இத்தனை காலங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்திலே சில அக்ரிமெண்ட், உடன்படிக்கைகள் போடப்படுகிறது. இங்கே சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு சாதாரண மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறாராம். யாரோட அந்த உடன்படிக்கை ஆரம்பமானது? உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் வேதத்திலே. நம்ம பரிசுத்த வேதத்திலே உடன்படிக்கை பார்ப்போமானால் அநேக உடன்படிக்கைகள். ஆதாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை ஆதாம் மீறி
மீறினான் என்று நம்ம தீர்க்க தரிசன புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆதாமோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை ஆதாம் மீறுகிறான். என்ன உடன்படிக்கை அது? எல்லா கனியையும் நீ புசிக்கலாம், ஆனால் நீ எதை புசிக்கக்கூடாது? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது. இப்படி சூஸ் பண்ணப்பட்டவங்க கிட்ட சில காரியங்களை ஆண்டவர் வைப்பார், சில கமிட்மெண்ட் வைப்பார். இப்போ நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் அந்த ரகசியங்கள். சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நமக்கும் அவருக்கும் மட்டுமே உரித்தான சில அந்தரங்கமான காரியங்கள் இருக்கும். வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் கர்த்தரும் இருக்கிற அந்த தனி ஜெப வேளையிலே சில காரியங்களை, சில ரகசியங்களை நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொள்கிற தேவனாக காணப்படுகிறார். அங்கே ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார். அடுத்தது பாருங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க. நோவா ஒரு உடன்படிக்கை, ஆபிரகாமோடு உடன்படிக்கை, தாவீதோடு உடன்படிக்கை. இப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோட கூட உடன்படிக்கைகளை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அப்ப ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியணும், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இப்போது நமக்கு என்ன உடன்படிக்கை இருக்கிறது? நினைவு கூறுங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தார் அல்லவா? என்ன உடன்படிக்கை? ஆண்டவருடைய அந்த இரத்தத்தையும் ஆண்டவருடைய சரீரத்தையும் நான் வருமளவும் இதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் நம்ம இணைத்திருக்கிறார். அது ஒரு புதிய உடன்படிக்கை. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நாம் இருக்கிறோம், நம்மோடு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. அன்றைய காலங்களிலே யூத கலாச்சாரத்திலே ஒரு பெண்ணானவள் கன்னி ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டால் அவள் சில காரியங்களை அவள் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். ஒரு 10 வெள்ளிக்காசை என்ன பண்ணிடுவாங்களாம், அவங்களுடைய அப்படியே அந்த நெற்றியில் அவங்க கட்டி வைத்திருப்பாங்களாம். அது அவங்களுடைய திருமண நாள் வரைக்கும், இப்போ நிச்சயம் நடந்து உறுதிப்படுத்தப்பட்ட பின் சில காலங்கள் கழித்து அவர்களுடைய அந்த திருமணத்திற்கான அந்த காரியங்கள் நடக்கிற வரைக்கும் அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அவங்க என்ன பண்ணிடணும், அதை கரெக்டாக வச்சுக்கணும், அந்த பிரமாணங்களை கரெக்டாக கடைபிடிக்கணும். யூத கலாச்சாரம் மிக அற்புதமானது. நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. மோசையின் நியாய பிரமாணத்திலே அவர்கள் இன்றைய வரைக்கும் யூதர்கள் அந்த தேரா என்கிறதான சட்ட புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த கன்னிக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு. அந்த கன்னிகைக்கு அவள் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 10 வெள்ளிக்காசை உடையவள் ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டு அதை தேடாமல் இருப்பாளா? எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி தேடுவான்னு ஆண்டவர் அந்த ஊமை அங்கே சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். இங்கேயும் அப்படித்தான் மணவாளனாகிய கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கன்னிகைகளாக, அந்த ஒரே மணவாளனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கன்னிகைகளாக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். மணவாளன் வருவார், நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கன்னிகையோடு கூட அவருக்கு, சபையாகிய மணவாட்டியோடு அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த வருமளவும் அந்த பரிசுத்த அந்த பந்தியிலே கை போட்டு கொண்டு அவருடைய வருகையை நாம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு மாத்திரம் சில உடன்படிக்கைகள் உண்டு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உடன்படிக்கை உண்டு. ஆண்டவர் சொல்லுவார் என்ன காரியம் அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனத்திலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எல்லாரும் நமக்கு தெரிஞ்சது தான். ஆண்டவர் யாரை தெரிஞ்செடுத்தாரு, யார் அவர் தெரிந்து கொண்டாரு அப்படின்னு சொன்னால், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே ஒழிய வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக வேண்டுதல் செய்யும் போது அங்கே சில சம்பவங்கள் நடக்கும். அந்த டாபிக்குள்ளே இப்போ நம்ம போகல, உங்களுக்கு அதை நான் கோடிட்டு காட்டும்படி விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் எந்த ஜனங்களை, இங்கே நம்ம படிக்கிறோம் இல்லையா, இஸ்ரவேலின் சந்ததியே என்று சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் வருகிறார், இந்த உலகத்திலே வருகிறார். வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் மாம்ச சரீரத்திலே தேவகுமாரனாகிய இயேசு அவர் வெளிப்படுகிறார். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களை தான் தெரிஞ்சு கொண்டாரு. இஸ்ரவேலின் சந்ததியை தான் தெரிஞ்சு கொண்டாரு, அந்த யாக்கோபின் புத்திரர்களை தான் தெரிஞ்சு கொண்டாரு. ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரோமர் 10:7 இப்படியாக சொல்கிறது, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் வரைக்கும் ஒரு குரூப் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், கடினமாக இருக்கு. அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். 1 நாளாகமத்தில் நம்ம படிக்கிறோம், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் அழகாக அவர்களை அழைக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களுடைய அழைப்பை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே தட்டிட்டாங்க.
அந்த அழைப்பு தட்டி விடப்பட்டது. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த சுதந்திரம் நம்மிடமாய் தாண்டி வந்தது. நம்மை பார்த்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து என்று பவுல் அழகாக சொல்வதை பார்க்க முடியும். தெசலோனிக்கே சபைக்கு 1வது நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை 2வது வசனம், அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்ப அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அழைப்பை அவர்கள் அசட்டை செய்யும்போது அந்த அழைப்பு என்னவாகிறது அப்படின்னு சொன்னா, அப்படியே நம்மிடமாய் அது தாண்டி வருகிறது. இங்கே நாம் இணைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுடனே கூட அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள் இணைக்கப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அவருடைய தெரிந்து கொள்ளுதல். அதனால தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ கொஞ்சம் பேர். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே காணப்படுகிறோம். இன்றைக்கும் நம் அழைப்பை கெடுக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். ஆனாலும் நேரம் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொரு முறை சமயம் வாய்க்கும் போது அந்த காரியங்களை நம்ம படிக்கலாம். நான் சிலரை மட்டும் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அழைக்கப்பட்ட அழைப்பிலே அழகாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தெரிந்து கொள்ளுதலிலே அழகாக நிலைத்திருந்து அந்த காரியங்களை செஞ்சு முடிச்சு ஜெயமாக ஓடி கிரீடத்தை வாங்கி முடிச்சிருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அழைப்பை விட்டுட்டு வேறு பாதையில் போயிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், வழி விலகி போயிடுவாங்க. இப்படி நிறையா காரியங்கள் இருக்கிறது. ஒருத்தர் ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், முடிவு பரியந்தம் அந்த அழைப்பில் என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். முடிவு பரியந்தம். தெரிந்தெடுக்கப்படுதல் என்பது ரொம்ப ஈஸி இல்லை. ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். 12 பேரை அவரே தெரிந்தெடுத்தார். இரவு முழுவதும் ஜெபித்து தெரிந்தெடுத்தார். ஆனால் ஒருவன் அதிலே பிசாசாய் இருந்தான். ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்படுவதற்கும் சில குவாலிஃபிகேஷன் இருக்கிறது ஆண்டவருடைய பார்வையிலே. இந்த உலகத்தின் பார்வையை போலல்ல, அவர் ஒரு மாதிரி தெரிந்து கொள்வார். ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாமை அழைத்து. ஏன் அந்த ஒருவனாய் இருக்கையில் அப்படின்னா, அங்கே விக்கிரக வழிபாடுகள் நிறைந்த அந்த தேசத்திலே, கல்தேயர் தேசத்திலே, ஊர் என்கிறதான பட்டணத்திலே வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, சின் என்கிறதான நிலவு தெய்வ வழிபாடு, விக்கிரகத்தின் வழிபாடுகளுக்குள் இருந்த ஆபிரகாம் அதிலே தன் மனதை செலுத்தாமல் உண்மையான தேவன் யார் என்று ஒவ்வொரு நாளும் அந்த ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த தாகம், ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து. ஏன் ஆண்டவர் அங்கிருந்து புறப்பட்டு வர சொன்னார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வசனத்தை அழகாக நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லுவோம். ஆதியாகமம் 12:1, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஏன் அந்த தேசத்திலே ஆசீர்வதிக்க முடியாதா? அங்கே தான் ஒரு காரியம் இருக்கிறது. விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஆபிரகாமின் புகழை எடுத்து சொல்கிறது. நமக்கு திருஷ்டாந்தங்களாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே படித்து பார்த்தோமானால் எப்படியெல்லாம் அவர் சூஸ் பண்ணார், எப்படியெல்லாம் அவர் அழைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமை அப்படி அழைத்தார். அப்போ அவர் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. தாவீதை சும்மா தெரிஞ்சு கொண்டாரா? இல்லை. தாவீதை, கொஞ்சம் ஆடுகள் உடைய அந்த தாவீதை, வா என்னம்மா பாட்டு, ஆண்டவரை ஆராதனை, ஆடுகளின் பின்னே அலைந்தாலும் ஆண்டவரை பாட மறக்கல, ராஜாவா தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வச்சாலும் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும்போது அவர் அந்த ஆடு மேய்க்கிற அந்த மேய்ப்பனுடைய அந்த இருதயம் போகலை. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே பிரகாசிம். இதுதான் வர்ஷிப்பு. தாவீதோட வர்ஷிப்பே இதுதான். ஆண்டவரை பார்க்குற பார்வை அப்படி மேய்ப்பன் மாதிரி தான். அவரு நானே நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிறாரு. அப்படியே அங்கீகரிக்கிறதை பார்க்க முடியும். தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தாசனோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்லி அதை அப்படியே அங்கீகரித்து நல்ல மேய்ப்பனாக வருகிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வருகிறார். தாவீதுடைய பேரை தன்னுடைய கீச்செயினில் எழுதி போட்டுக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர். நம்மெல்லாம் கீச்செயினில் சிலுவையை போட்டிருக்கோம். அப்பா இயேசு கிறிஸ்து என்ன போட்டிருக்கிறாருன்னா, தாவீதின் திறவுகோலை உடையவர், சிங்காசனத்தில் என்னைக்கும் ஒருத்தனை வைப்பேன்னு சொல்லி அங்கே இயேசு அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடே பண்ணின உடன்படிக்கையில் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் சிலர் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். சிம்சோனுடைய பிறப்பை பாருங்கள், என்ன அழகா மனோவாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி, மனோவாவின் அந்த மனைவி தான் இருப்பாங்க, சிம்சோனோட அம்மா தான் இருப்பாங்க. மறுபடியும் 2ஆம் முறை கர்த்தருடைய தூதன் வந்து அங்கே பிறப்பின் ரகசியங்களை தெரிவித்து, என்ன அழகான ஒரு தெரிந்தெடுப்பு, நசரேயனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் வழி விலகி போனான் என்று வேதம்
சொல்லுகிறது. வழி விலகி போகக்கூடிய வாழ்க்கை. அழைப்பு இருக்குது, தெரிந்து கொள்ளுதல் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஆனால் ட்ராக் மாதிரி போகிறது. அதனால தான் எபிரேயர் 12 சொல்லுது, நியமிக்கப்பட்ட பாதையில் கரெக்டாக போங்கப்பா, வழி விலகிறாதீங்க. உங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்குது. சிலரை பார்த்து ஓடுவாங்க. நம்முடைய அழைப்பு என்ன, அபிஷேகம் என்ன, அழைப்பில் கரெக்டாக இருக்கணும். உங்களை ஆண்டவர் என்ன அழைப்பில் அழைத்து இருக்கிறார்? மற்றவர்களை பார்த்து ஓடுவதல்ல, மற்றவர்களை பார்த்து நாம் வாழ்வதல்ல. நமக்கென்று ஒரு அழைப்பு உண்டு. உங்களை என்னதாக ஆண்டவர் அழைத்து இருக்கிறார், அந்த அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்தணும். தெய்வ சமூகத்தில் 5 வகையான ஊழியங்கள் இருக்கிறது. அந்த 5 வகையான ஊழியத்திலும் சில பிரிவுகள் அதன் அடிப்படையிலே தான் ஆண்டவர் நம்மை அழைப்பார். இதை தவிர்த்து வேற காரியங்கள் இல்லை. அப்போ சிலரை பார்த்து நான் இந்த மாதிரி ஆகணும் இல்லை. உங்களுக்கு இருக்கிற அழைப்பு என்ன? அவர்களை போலாக நாம எதற்கு? நாம தனியாக யுனிக்னஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தனித்துவம் வாய்ந்தவர்களாக. வேதத்தில் பாருங்கள், ஒவ்வொரு கதாபாத்திரம். மோசையை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, சிநேகிதனோடு ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இங்கே மோசையோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசுவார். தாவீதோட பாருங்க, என் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எடுத்துக்காதீங்கப்பா. எப்பெல்லாம் தாவீது தேவ சமூகத்துக்கு வராரோ ஒரே கொண்டாட்டம் தான். அவர் துதிக்கிறது மட்டுமல்லாமல் வீணையை சுரமண்டலமே எல்லாத்தையும் இன்னி வரைக்கும் துதிக்க வச்சுட்டு இருக்கிற அந்த வசனங்கள். சங்கீதத்தை தான் எடுக்கிறோம் நம்ம அதிகாலை வேளையில். இல்லை, சங்கீதம் நம்மளை எப்படி துதிச்சு பாட வைக்குது? கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அப்படியே ஒரு உற்சாகத்தின் ஆவி, உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்படியே கொடுத்தார் ஆண்டவர் தாவீதுக்கு. இன்றைய வரைக்கும் அந்த சங்கீதத்தை படிக்கும் போது நம் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது அல்லவா? ஆண்டவருடைய அழைப்பு அது. அதில் உண்மையாக அவர் இருப்பார், உடன்படிக்கையிலே உண்மையாக இருப்பார். மோசையினுடைய அந்த அழைப்பிலே மோசை உண்மையாக இருந்தார் கடைசி வரைக்கும். அவருடைய காரியங்கள். ஆபிரகாம் உண்மையாக இருந்தார், தாவீது உண்மையாக இருந்தார். நம்ம நினைப்போம், நோவா முன்னாடியே இருக்கிறார்ல, நோவாவின் சந்ததியில் இருந்து தானே அப்படியே சேம் காம் யாபேத் அதில் இருந்து தானே அப்படியே எல்லாம் வர்றாங்க. இங்கே ஏன் நோவாவின் தேவன் ஏன் சொல்லலை? அழகாக மத்தேயு ஸ்டார்டிங் இப்படி தான் வரும். ஆபிரகாமின் தேவனாகிய, ஆபிரகாமின் குமாரனாகிய, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாமுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்துட்டாங்க? அவர்கள் பேர் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கலாமே. இல்லை தாவீதுக்கு அப்புறம் இல்லை இவங்கள தான் எனக்கு பிடிக்கும், நான் இவங்க பேர் தான் சொல்லுவேன். அங்கே வம்ச அட்டவணையிலே எழுதப்பட்ட பெயர் என்ன? ஆபிரகாமின் குமாரனாகிய, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஏன் அவங்க பேர் மட்டும் ஏன் முற்பிதாக்களை சொல்லும் போது பார்க்க முடியும். மோசையோடு, யாருப்பா உங்கள் பேர் என்ன, நான் என்னென்னு போய் சொல்லணும்? அவங்க நம்ப மாட்டாங்களே. ஆமாம், இஸ்ரவேலர் நம்ப மாட்டாங்க. ஆமாம், யூதர்கள் அடையாளத்தை தேடுவாங்க. அடையாளம் வேணும் அவங்களுக்கு, நம்பவே மாட்டாங்க. நான் போய் சொன்னால் கேட்க மாட்டாங்களே. அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருக்காங்க, பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு தான் என்னை அனுப்புறீங்க. ஆனால் நம்ப மாட்டாங்க. யூதர் அடையாளத்தை தேடுவாங்க. என்னென்னு நான் சொல்கிறது? அவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ணுறாரு, அடையாளப்படுத்துகிறாரு. என்னென்னு? ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆகிய முற்பிதாக்களின் தேவனும். அப்படி சொன்னாதான் மோசே அவங்களுக்கு புரியும். நீ அப்படி போய் சொல்லு. இன்றைக்கு நம்மை ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? நம்முடைய தேவன் என்ற ஆண்டவர் சொல்ல முடியுமா? தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டார், உண்மைதான். நம்மளை தான் தெரிந்து கொண்டார், நம்மை தான் தெரிந்து கொண்டார், நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அந்த தெரிந்து கொள்ளுதலிலே நம்முடைய உறுதியான நிலைமை காணப்படுகிறதா? உறுதிப்பாடு இருக்கிறதா? இல்லை வழி விலகி போயிடுறோமா? பாருங்க, எலியாவுக்கு அப்புறம் அழகா எலிசா அந்த ஊழியத்தை மிக நேர்த்தியா, எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி அந்த சால்வையை அடிக்கும் போது அப்படியே யோர்தான் 2ஆக பிரிகிறது. அங்கே மறுகரையிலே நின்று கொண்டிருக்கிற, யோர்தானின் மறுகரையிலே நின்று கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படியே பார்க்குறாங்க. ஓ, அவர் மேல இருந்த ஆவியின் வரும் ரெட்டிப்பாய். அதை தான் அவர் விரும்பினாரு. கேயாசி பாருங்க, பொருளாசைக்கு ஆசைப்பட்டு வெண்மையான உறைந்த மலை போன்ற குஷ்டரோகம் பிடித்தவனாய் அந்த எலிசாவினுடைய சமூகத்தை விட்டு போகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆமாம், காரியங்கள் அப்படி. அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் இருந்தது. கேயாசி தான் சூஸ் பண்ணாரு எலிசா. ஆனால் இங்கே எலியாவுக்குள்ளே இருந்த அந்த இரட்டிப்பான வல்லமை எலிசாவுக்குள்ளே வந்துச்சு. எலிசாவுக்கு அப்புறம் அந்த இடத்துல கேயாசி இல்லை. ஏன்னா அவனுடைய இருதயம் பொருளாசையை சார்ந்துருச்சு. ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்பிலே யார் உறுதியாக இருந்தா அப்படின்னு சொன்னால் எலியாவுக்கு அப்புறம் அந்த எலிசா அந்த ஏர் மாடுகளையெல்லாம் அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் அப்படியே அதை வெட்டி அந்த மாடை சமைச்சு எல்லாம் பண்ணி அதனுடைய இதெல்லாம் பண்ணிட்டு வருவார் ஊழியத்துக்கு. அப்படி வந்துடுவார். ஆனால் இங்கே இவனுக்குள்ள கேயாசிக்குள்ள ஒரு பொருளாசை இருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். அங்கே திருடனானபடியினால், அவன் பணப்பையை வைத்திருந்தபடியினால் அங்கே பொருளாசை யாருக்குள்ளே போச்சு? யூதாஸ்குள்ளே போச்சு. ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க தான். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் எப்படி காணப்படுகிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோம்? தெபோராள் சொல்லுவா, நீ போ, ஆண்டவர் உனக்கு ஒப்பு கொடுப்பார், சிசராவை உன் கையில் கொடுப்பார். இல்லை பாராக், நான் வரமாட்டேன். அப்படியா? நீங்களும் கூட வாங்க. தீர்க்கதரிசி அப்படியே பிடிச்சிட்டு நின்றுருக்கான் தெபோராள். அப்போ தெபோராள் சொல்லக்கூடிய வார்த்தை, சரி நான் கூட வரேன், ஆனால் இதில் வர்ற இந்த யுத்தத்தில் வர்ற மேன்மையை ஆண்டவர் ஒரு பெண் பிள்ளை கையில் கொடுப்பாரு. அல்லேலூயா. அங்கே அப்படியே அந்த காரியம் தாண்டி போகிறது. சிலருக்கு ஆண்டவர் சூஸ் பண்ணி இருந்தோம், சில காரியங்களுக்காக அப்படியே நிற்கிறாங்க. அங்கே கிதியோனை பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது
போகும்போது கிதியோனுடைய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான் குவாலிஃபிகேஷன், தெரிந்து கொள்றதுக்கான குவாலிஃபிகேஷன். மனாசே கோத்திரம் கிதியோன், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறன்ற வார்த்தை கேட்டோம். ஐயோ, என்ன நீங்கள் இப்படி சொல்லலாமா? என்னோட கர்த்தர் இருந்திருந்தா ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது? இல்லை கிதியோன், எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க கூடாரத்தில், நீ மட்டும் ஆலைக்கு பக்கத்தில் நின்று போரடிக்கிறியே, நீ தான் பராக்கிரமசாலி என்று ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படி வந்தது. ஆனால் அங்கே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மனாசேயிலே என் குடும்பம் சிறியதல்லவா, நான் எளியவன் அல்லவா? இதுதான் ஆண்டவருடைய அந்த காரியங்கள். இதுதான் சூஸ் பண்ணுறதுக்கு தாழ்மையை பார்க்கிறார். சவுலை பாருங்க, ஏன் சூஸ் பண்ணுறாரு? தளவாடங்களின் அருகே ஒளிகிறான், காது கேளாதவன் போல் இருக்கிறான், நல்ல குணாதிசயங்கள் அவனுக்குள் இருந்தது. தாவீதை ஏன் தெரிந்து கொள்கிறார்? அவன் ஆடுகளின் பின்னே அலைந்தாலும் பாட்டு பாட மறக்காத தாவீது, ஆடுக்கு பின்னாடி அவன் பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சு கொண்டிருந்ததுனால தெரிந்து கொள்கிறார். மோசையை பாருங்க, ஏன் தெரிந்து கொண்டார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் வேண்டாம் எனக்கு, பாடுபோது உபத்திரவம் போதும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட தேவனுடைய ஜனங்களோட பாடு அனுபவிப்பது தான் எனக்கு வேணும். ஆபிரகாமை ஏன் அழைத்தார்? தான் புறப்பட்டு போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் அவன் போனான். எஸ்தர் ராஜாத்தியை பாருங்க, மிக அழகான உதாரணம். முழு வேதாகமத்திலையும் புருவம் உயர்த்த வைக்கிறதான மிக அழகான ஒரு உதாரணம். சபையாகிய மணவாட்டிக்கு ஒப்பிடப்படுகிறது அங்கே எஸ்தருடைய வாழ்க்கை. அங்கே அவள் அழகானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழகான பெண்களை தேடினாங்களாம். சபை சில காரியங்களிலே அழகுள்ளதாக இருக்க வேண்டும். ஸ்திரீயே, நீ ரூபவதியே, பிரியமானவளே என்று ஆண்டவர் மணவாளனாகிய கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லணும். அந்த அழகான குணாதிசயங்கள், ஆவிக்குரிய அழகு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அவள் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னால், செத்தாலும் சாகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். சில தீர்மானங்கள் தெரிந்து கொள்ளுதலுக்கு அவசியமானால் அந்த தெரிந்து கொள்ளுதல் வந்தவுடன் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான காரியம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு யாரெல்லாம் ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரோ அவங்களெல்லாம் அழைச்சி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக மாற்றாமல் விடமாட்டார். இந்த ப்ராசஸுக்கு இடையில நம்மளா பார்த்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணாதான் உண்டு ஒழிய, அவர் தேவன் நம்மை அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அவர் அழைச்சிட்டாருன்னா அவர் உண்மையுள்ளவர். நம்ம அந்த ப்ராசஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாதான் ஒழிய, சிம்சோனை மாதிரி சில காரியங்களை பண்ணி அவர் எப்பாடு போட்டோ வந்துட்டார். எபிரேயர் 11 சிம்சோனுடைய பெயர் அங்கே இடம்பெறுகிறது. கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒப்பு கொடுத்து ஒரு விசை, ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை மன்னியும் சொல்லிட்டு உள்ள வந்துட்டார். ஆனால் அவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட அவருக்கு வழி ரூட் ஆண்டவர் வைக்கல, பரலோகம் அப்படி போட்டு வைக்கல. பெலிஸ்தியர்களை சங்கரித்து அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி இருக்க வேண்டியவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், எந்த இச்சை அவனை வழிவிலகி போக பண்ணினதோ அதனாலேயே கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் அவன் மாவரைத்து கொண்டு கடைசியில் அவனால் உயிரோடு இருந்தவர்களை உயிரோடு இருக்கும்போது கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் மறிக்கும் போது அவனோடு கூட கொல்லப்பட்டவர்கள் அது அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கரெக்டாக நிறைவேற்றிட்டான். ஆனால் என்னன்னா, சில தியாகங்கள் என்று சொல்ல முடியாது, சில விலை கிரயங்களை கொடுக்க வேண்டியதாயிரும். அழைப்பை நம்ம அந்த தெரிந்து கொள்ளுதலை நம்ம அப்படியே மிஸ் பண்ணிட்டோம்னா, இல்லை ட்ராக் மாறிட்டோம்னா, இல்லை வழி விலகிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்தாலும் நம்ம திரும்பி வந்தாலும் சில விலை கிரயங்களை செலுத்தி தீர்க்க வேண்டியதாகும். அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அழகா தாவீத மாதிரி, மோசைய மாதிரி, ஆபிரகாம மாதிரி அப்படியே நேர் ரூட்டில் அப்படியே பாட்டு பாடிட்டு அவர்களோ தூரத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்து அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அதை அவங்க என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை, அடையவே இல்லை. ஆனாலும் விசுவாசத்தோடு அவைகளை அணைத்து கொண்டு அவர்கள் விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்காக அவர் முன்வைத்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அதனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுய நீதியோ வேற எந்த காரியங்களோ இல்லை. ஆண்டவர் சூஸ் பண்ணுறதுக்கு பைத்தியமானவைகளையும் இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் ஆண்டவர் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிற தேவன். தெரிந்து கொள்ளுதல் உங்கள் மேலே வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதலிலே நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு கூட உணர்த்தி கொண்டிருக்கிறார். நாம் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுவோம். இதில் ஏதாச்சும் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமா? ஆண்டவர் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்களை அழைத்து பரிசுத்தமாக்கி நீதிமான்களாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவர். இந்த ப்ராசஸில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டாதான் உண்டு. அப்படி பண்ணாதபடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பவுல் சொல்லி முடித்தது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை அந்நாளிலே எனக்கு தந்தருவார் என்று சொல்லி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் நம்மை தெரிந்து கொண்டவரும் இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து நமக்கு பேதுருவிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அந்தகாரத்தின் என்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்து பிரித்தெடுத்த அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படி அந்த அழைப்புக்குள்ளே, அந்த
நியமிக்கப்பட்ட பாதைக்குள்ளே அந்த ட்ராக்ல கரெக்டாக பத்திரமா நான் தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு தன்னுடைய அழைப்பை குறித்து பயபக்தியோடு கூட ஒவ்வொரு நாளும் காணப்படுவோம். நாட்கள் சமீபித்து விட்டது. எவ்வளவாய் நாட்கள் சமீபிப்பதை நாம் பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது இந்த நாட்களிலே. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த பயம் நம்மை ஆட்கொள்வதாக. இந்த வார்த்தைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்திலே விதைப்பாராக. சத்துரு கொள்ளையிடாதபடி ஆண்டவர் அதை வேலி அடைப்பாராக. அது 30, 100, 60 பெருக நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திலே கெஞ்சுகிறேன். கிருபையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவே நன்றியோடு மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.